ஜல்லிக்கட்டு வரலாற்றில் முதன்முறையாக ஆவணியாபுரத்தில் டிஜிட்டல் ஸ்கோர்போர்டு வைக்கப்பட்டுள்ளது. ஆண்டுதோறும் தமிழரின் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு போட்டி பொங்கல் பண்டிகையை ஒட்டி மதுரை மாவட்டத்தில் உள்ள ஆவணியாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூர் ஆகிய இடங்களில் நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டுக்கான போட்டி இன்று காலை ஆவணியாபுரத்தில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. ஆவணியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியை பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் பி. மூர்த்தி, மதுரை ஆட்சியர் பிரவீன்குமார் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். இந்த போட்டியில் உடற்தகுதி பெற்ற சுமார் 1100 காளைகள் பங்கேற்றுள்ளன. போட்டி தொடங்குவதற்கு முன் கிராமத்தினர் சார்பில் பூஜை செய்து வழிபாடு மேற்கொள்ளப்பட்டது. அதனைத் தொடர்ந்து வீரர்கள் அனைவரும் உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். பின்னர் வாடிவாசலில் முதல் காளையாக கோவில் காளை களமிறக்கப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக ஜல்லிக்கட்டு காளைகள் களமிறக்கப்பட்டு வருகின்றன. இந்த போட்டியில் பங்கேற்பதற்காக மதுரை மாவட்டம் மட்டுமின்றி தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் ஜல்லிக்கட்டு காளைகள் களமிறக்கப்பட்டுள்ளன. ஜல்லிக்கட்டு போட்டிகளில் வரலாற்றில் இல்லாத நிகழ்வாக இந்த முறை ஜல்லிக்கட்டு போட்டியில் ஒவ்வொரு வீரரும் எடுக்கும் புள்ளியை கணக்கிட ஸ்கோர்போர்டு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. LDT திரையில் வீரர்களின் புள்ளி விவரம் அவர்கள் பெயருடன் வெளியிடப்படுகிறது. ஒவ்வொரு சுற்றிலும் தலா 50 வீரர்கள் களமிறக்கப்படுகின்றனர். முதல் சுற்று முடிவில் மாடுபிடி வீரர்கள் 6 பேர், மாட்டின் உரிமையாளர்கள் 5 பேர் என மொத்தம் 11 பேர் காயமடைந்தனர். இதில் தேனி மாவட்டத்தை சேர்ந்த அஜய் என்பவர் மேல் சிகிச்சைக்காக மதுரை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார்.